சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி வீட்டில் ஒரு பாட்டி வரவும், அப்போ அந்த பாட்டி வந்து அவங்க இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அயலியை தான் காட்டுறாங்க. அயலி வந்து கிச்சனில் அவங்க சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்கவும், அப்போ வந்து அவங்க இந்திராணி வந்து அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, அயலி இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சுட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ செஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துருக்குறாங்க, அதனால சாப்பாடுலாம் நீ வந்து ரெடி பண்ணிட்டேன்னா நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படிங்கவும் உடனே அயலி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எல்லாமே டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுருந்தாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா அப்பளம் பொரிக்கணுமென்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்போ அந்த பாட்டியை இந்திராணி வந்து கூப்பிட்டுட்டு வந்து அவங்க சாப்பிட சொல்லவும் அப்போ வந்து பாட்டியை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் வந்து அப்பளம்லாம் பொரிச்சு அவங்க அயலி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே பாட்டி வந்து பார்த்தோம்னா அயலியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி நிற்கிறாங்க. என்ன பாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு வேணுங்கிறதுலாம் இருக்கட்டும் கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலியை வந்து அவங்க எடுத்து பார்க்குறாங்க, அயலியோட தாலியை. உடனே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, என்னது எதுக்காக பாட்டி இந்த மாதிரிக்கு அயலியோட தாலியை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ ரித்திகா வந்து செல்வநாயகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னத்த இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இவங்க எதுக்காக வந்து அவளுடைய தாலியை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, எனக்கிட்ட தெரியும் நானும் உன்கிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இவங்ககிட்ட வேற நான் போய் கேட்டேன் பாரு அப்படின்னு ரித்திகா வந்து செல்வநாயகி போட்டு திட்டவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அயலி வந்து என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த தாலியை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்னாச்சுது, இந்த தாலியை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கவும் அப்போ சிவாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த தாலியை நீங்கள் கட்டிக்கிட்டது தானே அப்படிங்கிறாங்க. இப்படி உண்மையை போட்டு உடைச்சதுமே அயலிக்கு சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ மற்றவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அயலி வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சமாளிக்கிறாங்க, என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாராவது அவங்களுக்கு அவங்களே தாலி கட்டிக்கிடுவாங்களா என்ன, இந்த நிற்கிறார் பாருங்க பக்கத்தில் என்னுடைய ஹஸ்பண்டு, இவரை கட்டின தாலி தான் இது அப்படிங்கும்போது, இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்லவும் இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து என்ன பாட்டி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, சிவா தான் அயலிக்கு தாலி கட்டின அப்படிங்கவும் நீ அதை பார்த்தியா அப்படின்னு இந்திராணி கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படிங்கவோ, இல்லை அவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் வந்து மாலையும் கழுத்துமா என் வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது, இவங்க மாலையும் கழுத்துமா வந்தாங்க சரி, ஆனால் இந்த தாலியை அவன் தான் கட்டினான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே உடனே வந்து அவங்க இந்திராணி அயலி சிவாவையும் பார்க்கவும், அப்போ சிவா வந்து வராங்க. வந்ததுமே என்ன பாட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அயலியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணக்கூடிய அவசியம் ஏற்பட்டுச்சுது, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கவும் அப்போ அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், அதாவது நான் சொல்கிறது தான் உண்மை, நான் என் கண்ணால் பார்த்தேன், இந்த பொண்ணு வந்து அந்த கோயிலை வச்சு அவளுக்கு அவளாவே தாலி கட்டினதையும் நீ கூட நின்றுக்கிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணிக்கும் மற்றவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. உடனே ரித்திகா வராங்க, ஓஹோ இப்போ தானே எல்லாமே புரியுது, அப்போ ஆக மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு ரெண்டு பேரும் பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் நின்றுட்டு இருக்கிற, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே அயல் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாருங்க பாட்டி நீங்கள் வந்து ஒருவேளை அயலி மாதிரிக்கு வேறு யாரையாவது பற்றி சொன்னீங்களா அப்படிங்கும்போது, இல்லை நான் இந்த கோயிலை வச்சு தான் நான் பார்த்தேன் அப்படிங்கவும் அப்போ இந்திராணி உடனே நினைக்கிறாங்க, இந்த கோயிலை வச்சு தானே அயலிக்கு சிவாவுக்கு கல்யாணம் நடந்துன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னைக்கு அயலி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்களோ அந்த டேட்டையும் டைமும் எல்லாத்தையும் வந்து அந்த பாட்டி வந்து கரெக்டாக சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணிக்கு அயலி சிவா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே வந்து சிவா தான் அயலி கழுத்தில் தாலி கட்டினானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி பல முறை வந்து அயலிக்கிட்டே சிவாகிட்டே கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து பாட்டி சொல்றது எல்லாம் உண்மையாக தான் இருக்குமோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து அயலி பக்கத்தில் வராங்க, என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, அப்போ வந்து பொய் சொல்லி நாடகமாடி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்களா, அப்போ நீங்கள் நாடகமாடி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பீங்க, உண்மையை சொல்லி எதுக்காக கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவோ அப்போ அயலிக்கு சிவாவுக்கு
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இந்த பாட்டியால் நம்ம வந்த வேலையே வந்து எல்லாம் நடக்காமல் போயிரும் போலுக்கு. இப்போ இவங்க இப்படி பேசுகிறத பார்த்தாக்கி இந்திராணி அண்ணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உதய பெருமாள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அயலி நீ வந்து எப்போவுமே நீ உண்மையை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் நீ எதுக்காக பொய் சொன்ன அப்படிங்கும்போது இல்லை மாமா நான் உண்மையை தான் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்திராணி வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க இவங்க நடந்தது கல்யாணமா, அதாவது உண்மையிலேயே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளும் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு சிசிடிவி வீடியோவெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்காக போனோம். ஆனால் எல்லா சிசிடிவி வீடியோலுமே இருந்தது இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த இடத்துல மட்டும் ரிப்பேர் ஆகி இருந்தது. அப்போ ஒருவேளை இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா என்ன, அப்போ இவங்க சொன்னது பொய் தானா, அயலிக்கு சிவாவுக்கும் உண்மையிலே கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திராணி வந்து நினச்சிட்டு இருக்கவும் அப்போ அயலியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அழைச்சிட்டு போகவும் அப்போ ரித்திகாவும் வந்து செல்வன் ஆகிட்டு வந்து திட்டிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களாத்த இவ எவ்வளோ பெரிய பொய் சொல்லி நாடகம் ஆடி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா அப்படிங்கவும் அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற கபிலன் வந்து இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், இதை வச்சு இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் திட்டம் போடவும் அப்போ உடனே வந்து இந்திராணி வந்து அயலி சிவா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்லுங்க, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும் ஒரு கட்டத்தில் அயலி வந்து சொல்லியிருந்தாங்க ஆமா நீ நாங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, அந்த பாட்டி சொன்னது உண்மைதான், இந்த தாலியை நானே எனக்குள்ளே கெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே இந்திராணிக்கு தூக்கி வரி போடுது. எதுக்காக இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, என்ன திட்டம்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அவ உடனே வந்து சிவா வந்து அண்ணி அக்கா இதை வந்து இப்போ நான் சொல்கிறக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லை, ஆனால் சந்தர்ப்பம் சொல்ல வரும்போது கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம், ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள கல்யாணம் நடக்குங்கிற விஷயத்த நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டுமே சொல்லிடாதீங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற உண்மை ரித்திகாவுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எங்களை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாங்க, அதனால் தயவு செய்து நாங்கள் வந்து சொல்கிறத கேளுங்க, எங்களை வீட்டை விட்டு அனுப்பி விட்றாதீங்க, நாங்கள் எதுக்காக இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உண்மையை வந்து நாங்கள் 2 பேரும் சொல்லுவோம், ஆனால் இப்போ சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை, ஆனால் தயவுசெய்து எங்களை வீட்டை விட்டு அனுப்பி விட்றாதீங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்திராணி என்ன முடிவு எடுப்பாங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சனால அடுத்தது என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.